بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய இந்த அமர்வை ஆரம்பிக்கிறோம். இந்த அமர்வுடைய நோக்கம், நாம் எதற்காக மார்க்க கல்வி தேடுகிறோம், அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன, இதை இந்த கல்வி தேடலில் நாம் இருக்கும்போது நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது, எப்படி தீர்த்து கொள்வோம். 3 விஷயங்கள். நம்பர் 1, மார்க்க கல்வி எதற்காக தேடுகிறோம். இரண்டாவது விஷயம், இதில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள போகிறோம். நாம் இந்த மார்க்க கல்வியை தேடும் போது உள்ள பயணம் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் இன்ஷா அல்லாஹ். எதற்காக மார்க்க கல்வி தேடுறோம், என்ன காரணம், அடிப்படையா அதனுடைய நோக்கம் என்ன? யாராவது உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரையாடலாம், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எதற்காக மார்க்க கல்வி தேடுகிறோம், கொஞ்சம் சத்தமா. சுவனம் செல்வதற்காக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக படைத்து வைத்திருக்கிற அல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போவதற்காக. சரி, சொர்க்கத்திற்கு போவதற்காக மார்க்க கல்வி தேடுறோம் அப்படின்னா என்ன செய்வதன் மூலமா சொர்க்கத்திற்கு நாம் போக முடியுமோ அதுதான் மார்க்க கல்வி தேடுவது நோக்கம். ஏன்னா அது செய்யாம சொர்க்கம் போக முடியாது, அப்படித்தானே? அப்ப என்ன நோக்கம் அங்க இருக்கு? மார்க்க கல்வியை தேடும் போது சொர்க்கம், அதனுடைய பலன், அதனுடைய நன்மை, அதனுடைய வெகுமதி. ஆனா அந்த நோக்கம் எதன் வழியா இருந்தால் மட்டும் அதை அடைய முடியும். எதன் வழியா இருந்தா அதை நம்ம அடையலாம், சொர்க்கத்தை அடையலாம். அப்ப மார்க்க கல்வி அதற்கு ஒரு வழியா இருந்தா ஏன் இந்த மார்க்க கல்வி தேடணுங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு. புரியுதா நான் பேசுறது? எதற்காக மார்க்க கல்வி தேடுறோம்? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹும் அவருடைய ரசூலும் சொல்லி தந்திருக்கிற விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம அமல் செய்தா சொர்க்கம் கிடைக்கும். மாஷா அல்லாஹ், உண்மைதான். அடிப்படை என்னன்னா, அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று சொல்றார். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று சொல்றார். அப்ப அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கம் என்றால், அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கான வழி கல்வி. ஏன்னா அல்லாஹை வணங்க வேண்டும். அல்லாஹ் யார் தெரியாம வணங்க முடியுமா? அல்லாஹை வணங்குகிற முறை எப்படி தெரியும்? அல்லாஹ்வின் தூதர் மூலமா தெரிந்து முடியும். அப்ப அந்த தூதர் சொல்லி இருக்கிறது என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய வழிகாட்டல் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம எப்படி அல்லாஹை வணங்குறது? அப்ப மார்க்க கல்வியின் அடிப்படையே அல்லாஹை வணங்குவதுதான். அப்படி என்றால் இந்த மார்க்கத்துடைய அந்தஸ்து என்னன்னா, கல்வி தேடுவதை இபாதத், கல்வி தேடுவதை அல்லாஹ் வணங்குவது. ஏன்னா எதெல்லாம் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்கு வழியா இருக்குதோ, எது எதன் மூலம்தான் ஒன்றை அடைவதற்கு அது வழியா இருக்குமோ, அது அந்த வழியா இருக்கிறதுக்குடைய முக்கியத்துவத்தை, அதோடைய அந்தஸ்தை அந்த வழியும் அடைஞ்சிடும். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதுதான் நம் படைப்பின் நோக்கம்னா, அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு வழியா இருக்கக்கூடியது எது? நம்ம தேடுகிற கல்வி. ஏனென்றால் கல்வி இல்லாம அமல் செய்ய முடியாது. இந்த கல்விதான் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி தருது. அப்போ அல்லாஹ்வை தவிர்த்து வணங்குறதுனா என்னங்கிறதையும் பிரிச்சு காட்டுது. அப்ப ஷிர்க்னா என்ன, தௌஹீத்னா என்ன, குஃப்ர்னா என்ன, அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுனா என்ன, ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையான அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கத்திற்கு நமக்கு சரியான ஒரு புரிதலை, விளக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு தளம் தான் மார்க்க கல்வியின் இடம். அப்ப அந்த இடத்துல நம்ம வருவதை கொண்டு, அங்க உட்கார்வதை கொண்டு, கல்விக்காக நம்முடைய நேரத்தை கொடுக்கறதும் சரி, அதுல நம்ம கவனத்தை கொடுக்கறதும் சரி, அதற்காக நம்ம காது கொடுக்கிறது, அந்த விஷயங்களை உள்வாங்கிறது, அதுல படிக்கக்கூடிய விஷயங்களை நினைவில் நிறுத்துவது, அதை திரும்ப நம்ம நினைவூட்டிக் கொள்வது, இது எல்லாமே இபாதத். ஏன்னா இது எல்லாமே எதற்காக? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ் ஏன் படைத்தால்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு. அப்ப கல்வி அல்லாஹ்வை வணங்குவதற்காக உள்ளது, மற்ற கல்விகளை போல அல்ல. உலகத்துல இருக்கிற எத்தனையோ வகை கல்விகள் இருக்குது.
அது எல்லாமே இந்த உலகத்தின் தேவையை நம்ம பூர்த்தி செய்யறதுக்குதான். ஒருத்தர் ஒரு கணக்கு படிச்சுக்கிறார், அல்லது ஒரு இங்கிலீஷ் படிச்சுக்கிறார், அல்லது ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கிறார், அல்ல ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கிறார், உலக நடப்புகள் பத்தி, அரசியல் பத்தி படிக்கிறார். அப்படின்னா எதுக்காக அவருக்கு தேவைப்படும்? நாளைக்கு இந்த அரசியலை படிச்சு அவர் அங்க சொர்க்கத்துல போய் அரசியல் செய்ய போறது இல்லை. ஏன்னா அதுக்கு அங்க இது தேவைப்படாது இல்லையா? அல்லது இங்க கணக்கு படிச்சு நான் சொர்க்கத்துல போய் நான் கணக்கு வாத்தியாராக போறேன் யாராவது படிப்பாங்களா? இல்ல. அப்ப ஒண்ணு இங்க அவருக்கு வியாபாரம் செய்யறதுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால கணக்கு படிப்பார். அவர் இந்த உலகத்தை பத்தி படிக்கிறாரு, சயின்ஸ் படிக்கிறாரு, பயாலஜி, பாட்டனி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எத்தனையோ படிக்கிறார். இதெல்லாம் படிச்சுட்டு போய் அவர் சொர்க்கத்துல பயாலஜி, பாட்டனி பத்தி இன்னும் பிஹெச்டியா பண்ண போறாரு? இல்ல. அப்போ என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல படிக்கக்கூடிய இந்த உலக கல்விகள் எல்லாமே அடிப்படை இதுதான், உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்வது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கலாம். ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும்னு படிக்கிறார் அப்படின்னா என்ன, அவர் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் அளிக்கிறதோட அதுவே அவருக்கு ஒரு ப்ரொஃபஷனல், அவருக்கான வருமானத்திற்கு ஒரு வழியா அதன் மூலமா சம்பாதிக்கவும் செய்யலாம். ஏன்னா அவர் உலகத்துலதான் இங்க செய்ய போறாரு. சொர்க்கத்துல நோயுடைய அவர் டாக்டரா போறாரா? இல்ல. அப்படி இருக்கும்போது டாக்டர் படிக்கிற அவருடைய லெவல், அவருடைய இன்ட்ரெஸ்ட். இன்னொருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு, அவர் ஐடி இன்ஜினியராக விரும்புறாரு, அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை படிச்சு விரும்புறாருன்னா அவர் இங்கே அவருடைய தேவைக்காக படிக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரோட தேவை மாறும். ஒரு பெண் ஹோம் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறார். அப்போ ஹோம் சயின்ஸ் இங்க உள்ள ஹோம், இங்க இருக்கிற ஹோம்ல என்னென்ன தேவை இருக்குது, அது சம்பந்தமா ஒருத்தருக்கு என்ன கைட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பெண்ணுக்கும் தன்னுடைய ஹோமை எப்படி நிர்வாகம் செய்யணும், அது சம்பந்தமான அறிவியல் என்ன, ஹோம்ல இருக்கக்கூடிய அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன, அதை படிக்கிறாங்க. ஒரு பெண் டயட்டிஷியன், ஒரு உணவுக்கு சம்பந்தப்பட்ட, உணவு கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட டைட்டிஷியனா மாதிரி சில விஷயங்களை படிக்கிறாங்கன்னா அப்போ ஓகே, அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆகவே அதுல சரியான மார்க்க வரம்புக்குட்பட்டு, மார்க்க எல்லைக்குட்பட்டு, அல்லாஹ் ஹலாலாக்கியதுக்கு உட்பட்டு. இதை இன்னொரு பெண் ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆக விரும்புகிறார், அதுல மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு இருந்தா அது வேறு விஷயம். ஆனா மார்க்க வரம்புகளை தாண்டக்கூடியதா இருக்குது. ஒரு பியூட்டிஷியன் ஆகிறா, அவ போய் புருவ முடிகளை எடுப்பா, இந்த மாதிரி சில மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்வாள், அல்லது இந்த மாதிரினா அப்ப அந்த பெண்ணுக்கு தடை செய்யப்பட்டுரும். ஓகேயா? ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா கடந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான அறிஞர்கள்ல உலமாவுல ஒருத்தவங்க. அவங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஒரு பெண் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷேக் சொன்னாங்க, அது பெண்களுக்கு பொருத்தமான கல்வி அல்ல அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு மருத்துவம் இந்த மாதிரி கல்வினா பொருத்தமானது, அது ஆண்களுக்கு பொருத்தமா இருக்கும், பெண்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னாங்க. ஏன்னா அதுல இயல்பா அந்த இன்ஜினியரிங் படிப்புல அதுல பல வகையான இன்ஜினியரிங் கல்வி இருக்குது, அது வேறு விஷயம். அதுல பெண்ணுக்கு பொருத்தமாக அவளுடைய பாதுகாப்பு, அவளுடைய மார்க்க வரம்புகளை, மார்க்க கடமைகளை அவர் நிறைவேற்றுவதில் எந்த தடையும் இல்லாமல் ஒரு பெண் ஒரு கல்வியை படிக்கிறாள், அதன் மூலமா தன்னுடைய வருமானத்தை தேடிக்கொள்கிறாள், மக்களுக்கு பயனளிக்கிறார், குறிப்பா குடும்ப கடமைகள், அதுல குடும்பத்திற்கு நன்மை செய்கிறான்னா மாஷா அல்லாஹ் அதுல மார்க்கத்துல அவளுக்கு தடை இருக்காது. அப்போ உலக கல்விகளை படிப்பதற்கும் மார்க்க கல்வி படிப்பதற்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இதுல மார்க்க கல்வி உண்மையிலேயே அல்லாஹ்வோடு நம்மை தொடர்பு படுத்தக்கூடிய, அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கம், அவனை நாம் நேசிப்பதும், அவனை பார்க்க விரும்புவதும், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய செயல்பாடுகளை பற்றி, அதில் இருக்கிற நுட்பம் என்ன, இது எல்லாவற்றையும் பற்றி அறிந்து அவன் நமக்கு கொடுத்திருக்கிற மார்க்கம் என்ன, அந்த மார்க்கத்தின் சட்டங்கள் என்ன, அல்லாஹ் என்னை படைத்திருக்கான் என்றால் நான் அவனை வணங்க வேண்டும் என்று படைத்திருக்கிறான். அப்ப நான் எப்படி நடந்து கொண்டால் நான் அவனை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் படைக்கப்பட்டவளாக இருப்பேன். இல்ல அவனுடைய படைப்பின் நோக்கத்துக்கு மாறா நடந்தேன்னா அப்போ ஒண்ணு எனக்கு அறிவு இல்லாமல் நான் செய்வேன், ஏன்னா எனக்கு மார்க்க அறிவு இல்லை. இன்னொன்னு, நான் அறிவை நான் படிச்சு கொண்டாலும் அதை நான் செயல்படுத்தலைன்னா அது வீணா போனது. உண்மையா இல்லையா? அப்போ மார்க்க கல்விங்கிறது உண்மையான ஒரு இலக்கு என்னன்னா அல் இபாதா, அது ஒரு இபாதா. இபாதத்துக்குரிய இஹ்லாஸ் அதுக்கு முக்கியம். யாருடைய நிர்பந்தத்துக்காக நம்ம மார்க்க கல்வி தேட தேவையில்லை, யாருடைய திருப்திக்காகவும் மார்க்க கல்வி தேட தேவையில்லை. ஈவன்
ஒரு மார்க் வாங்கணுங்கிறதுக்காக மார்க்க கல்வி தேடவில்லை, ஒரு பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக மார்க்க கல்வி தேடவில்லை. ஏன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாம சஹாபா மிகச்சிறந்த சமுதாயமானாங்க. சஹாபியாக்கள் இதை விட மிகச்சிறந்த சமுதாயமானாங்க. இன்னும் சொல்ல போனா சஹாபியாக்கள் இப்ப உங்களை போல பெண்களை போல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தினமும் வகுப்புக்கு உட்கார்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு பீரியடா ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சு அடுத்த உஸ்தாத் வருவாங்க அப்படிங்கிற நிலையில ரசூலுல்லாஹ்வோட மார்க்கத்தை படிச்சாங்களா? இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஈமானையும் தக்குவாவையும் அமல்களையும் அவங்களுடைய வரலாறுல நம்ம கேள்விப்படுறோம். அப்போ எப்படி அவங்களால அப்படி மாற முடிஞ்சு? இன்னைக்கு ஒரு பெண் ஒரு மதரசாவுக்கு போய் 1 வருஷமோ 3 வருஷமோ அல்ல அதை விட கூடுதலாகவோ படிக்கிறாள். ஆனா அவளிடம் அவ்வளவு காலங்கள் அவள் படித்தும் அவளுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல, மார்க்கத்துல அவள் காட்டக்கூடிய ஈடுபாடு விஷயத்துல, அமல்கள் விஷயத்துல, ஹலால் ஹராமை பேணுகிற விஷயத்துல, தன்னோடு இருக்கிறவரோடு நடக்கின்ற நடத்தை, சரியா, பண்பு நலன்கள், அதுல இருக்க குணாதிசயங்கள், ஒரு பெண்ணிடம் இருக்க நீக்கப்பட வேண்டிய கெட்ட குணங்கள் அல்ல ஒழுக்கங்கள், இந்த விஷயங்களில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குன்னா அப்ப அதோடைய மூல காரணம் பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை அந்த பெண்ணுக்கு முதல்ல மார்க்க கல்வி ஏன் படிக்கிறோம் நோக்கத்தின் அடிப்படை விளங்கல, அல்ல அந்த அடிப்படையில அலட்சியமாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருக்கிறான். அதான் ரீசனா இருக்கும். அப்ப முதல்ல இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதில் அந்த பெண் தன் படைப்பின் நோக்கத்தோடு தன் படைப்பாளனோடு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கு. எப்போ இந்த நோக்கம் தெளிவாகுதோ அப்ப மட்டும்தான் நம்ம படிக்கிற கல்வியில உண்மையில அந்த கல்விக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். எந்த நிர்பந்தமும் யார் வழியாவும் நமக்கு வரவே தேவையில்லை. ஒரு ஆசிரியர் கூட அந்த குறிப்பிட்ட ஒரு மாணவரை கண்காணிக்க வேண்டிய தேவை கூட இருக்காது. ஆசிரியர் வெளியே எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்கிற உண்மையான உணர்வோடு தக்குவாவோடு அந்த ஆணோ பெண்ணோ கல்வியை தேடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இயல்புல ஒரு மனிதருக்கு, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் வர்றது இயல்புதான். ஒரு லேசினஸ், சோம்பேறித்தனம் கூட மனிதனுக்கு வர்றது இயல்புதான். ஆனா அதை விட்டு பாதுகாப்பு தேடணுங்கிறது கூட எப்போ தெரியும்? கல்வி தேடினாலும் தெரியும், மார்க்க அறிவு தேடினாலும் தெரியும். ஓ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல் அப்படி நம்ம ஓன்லி கேட்கணும், ரப்புட்ட கேட்கணும், பாதுகாப்பு கேட்கணும். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சோர்வு இருக்குது? எனக்கே தெரியுது என்னிடம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குன்னு தெரியுது. நான் ஒரு விஷயத்த சுமையா நினைக்கிறேன், இந்த ஹோம்ஒர்க் செய்யறத சுமையா நினைக்கிறேன். ஏன்னா என்னிடம் ஏதோ என்னுடைய பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் நேர்வழி காட்டி அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தாலே தவிர நாம் பாதுகாக்கப்பட்டவர் ஆக முடியாது. ஆகவேதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு பாவத்தை விட்டு தப்பிப்பதாக இருந்தாலும் அது லா ஹவுல அப்படின்னா தப்பிக்கிறது, ஒரு விஷயத்தை விட்டு தப்பிக்கிறது. என்ன அது? சோம்பேறித்தனத்தை விட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு அறியாமை ஜகலை விட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபித்னா அதை விட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பெண் ஒரு ஃபாஹிஷா ஒரு மானக்கேடு அதை விட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பொய் சொல்றதை விட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு நிஃபாக் ஷிர்க் குஃபுர் எதை விட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், லா ஹவுல வலா குவத்த, குவத் சக்தி, எந்த ஒரு நன்மை செய்யறதா இருக்கட்டும், ஒருத்தரை பார்த்து ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு சலாம் சொல்றது, அது உண்மையிலே ரொம்ப இலகுவான ஒண்ணுதான். ஒருத்தர் முகத்தை புன்னகை மலர்ந்து சலாம் சொல்றது, அந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஒரு நம்முடைய முகத்துல நம்முடைய கன்னங்கள் லைட்டா விரியுது, அவ்வளவுதான் அது. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு குவத் வேணும்னா அது கூட அல்லாஹ் நாடினதா இல்லா பில்லா, எந்த விஷயத்துக்கு. அப்போ லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாங்கிறத நம்ம உண்மையிலே நம்புறோம் அப்படின்னா அல்லாஹ் பக்கம் மட்டும்தான் திரும்ப வேண்டும். அப்ப அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான், அவன் பக்கம் மட்டும்தான் நான் திரும்பி இருப்பேன், அவன் தான் என்னுடைய படைப்பாளன். படைப்புகள் பக்கம் நம்ம திரும்பவே தேவைப்படாது. உண்மையிலே படைப்புகள் பக்கம் நம்ம எப்பவுமே திரும்ப தேவையில்லாத அளவுக்கு அல்லாஹ்வோட உள்ள உறவைத்தான் நம்ம ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்றோம். அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், ஏனென்றால் நீ எங்களை படைத்தது இதற்காகத்தான். நீ மனிதர்களையும் அப்படி அதற்காக தான் படைத்தாய், ஜின்களையும் அதற்காக தான் படைத்தாய். அவை உன்னைத்தான் வணங்குவோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடம்தான் உதவி தேடும், உன் பக்கமே சார்ந்திருப்போம். அந்த இஸ்திஆனா, அல் இஸ்திஆனா என்றால் அல்லாஹ்வோட உதவி தேடு, அது ஒரு இபாதா, அது ஒரு வணக்கம். அல் இஸ்திஆனா ஒரு வணக்கம், அல் இஸ்திஆதா பாதுகாப்பு தேடுதல், அது ஒரு வணக்கம். அல் இஸ்திகாசா
அபயம் தேடுதல், ரட்சிப்பு தேடுதல், அது ஒரு வணக்கம். அப்ப இந்த இபாதத்துகள் எல்லாம் நம்முடைய கல்வில இருக்கிற வணக்கம். அப்போ இபாதத்துகள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வோடு உள்ள அந்த நம்முடைய இதயத்தை எப்பவுமே அதோட ஒரு தொடர்பு வலுவாக்கி கொண்டே போறதுதான் மார்க்க கல்வியுடைய நோக்கம். ஆகவேதான் மார்க்க கல்வி ஒரு குறைவா கிடைக்குதோ அதிகமா கிடைக்கிறத விஷயம் இல்லை. அது எவ்வளவு கிடைச்சதோ அதை அவர் எவ்வளவு தூரம் அமல் செய்யறோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ்வோட அவருடைய அந்தஸ்து உயர்ந்துருது. அவதான் பாருங்க, எத்தனையோ பெண்கள் இன்றைய காலத்துல பல வருஷங்கள் அவங்க மதரசால நீண்ட மணி நேரங்கள், வீட்டுல அவர்களுடைய வேலைகள், அவங்க விழித்திருக்கிற நேரத்தை விட அவங்க ஒரு கல்விக்கூடத்துல அது ஒரு மதரசால விழித்திருக்கிற நேரம் அதிகம். உண்மையா இல்லையா? காலையில சுபுக்கு எழுங்குறாங்க, தொழுகிறாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் சாப்பாடு, வீட்டு வேலைகள், அது சில விஷயங்களை முடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு மதரசா கிளம்பி வராங்கன்னா அப்போ காலையில அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம், அப்புறம் திரும்ப சாயங்காலம் போறாங்கன்னா சாயங்காலம் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், அதுக்கு பிறகு தூங்குற நேரமா இருக்கும். ஆனால் மதரசாவில் அந்த அளவுக்கு அதை விட கூடுதலாகவும் நேரம் செலவழிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 9:30க்கு வராங்க அப்படின்னா 12:30 ஒரு 1 மணி வரைக்கும் மார்க்க கல்வி தேடுறாங்க. அப்போ 9:30 வச்சா கூட 10:30, 11:30, 12:30 ஒரு 3 மணி நேரம் மினிமம். அதுக்கு திரும்ப மதியம் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் வச்சா கூட ஒரு 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம். அதுக்கு பிறகு அவங்க அதுக்காக ஒரு 5 மணி நேரம் வச்சா கூட ஹோம் ஒர்க் பண்றது, அது சம்பந்தமா திரும்ப படிச்சதை ரிவிஷன் பண்றது, இந்த மாதிரி எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறாங்க. ஆனாலும் இந்த அளவுக்குலாம் எந்த போராட்டமும் இல்லாம சஹாபியாக்கள் ரொம்ப அற்புதமா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டாங்கன்னா எப்படி நடந்துச்சு? இதுக்கும் அப்போது அவர்கள் வாழும் காலத்தில் முழுமையாக ஒரு குர்ஆன் இறக்கப்படாத ஒரு காலம் இருந்திருக்கு. உண்மையா இல்லையா? சிறு சில ஆயத்துகள், சில சூறாக்கள் இறக்கப்பட்டு அது மட்டும்தான் ஓதப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ரசூல் அவங்க முன்னாடி இருக்கிறார், ரசூல் பேசுறதே கம்மி தான். ஹதீஸ்கள், ரசூல்லாவுடைய ஹதீஸ்களை பாருங்க. ஒரு ஹதீஸை படிச்சீங்கன்னா அதுல நிறைய தகவல்கள் இருக்கும், சனது இருக்கும். முதல்ல ஆரம்பத்துல சனது இருக்கும், அறிவிப்பாளர்கள் யார் யாருன்னு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ்ல இன்னார் அறிவிக்கிறார், ரசூல்லா சொன்னா கால ரசூலுல்லான்னு சொல்லிட்டு, அந்த கால ரசூலுல்லான்னு சொல்ற வரைக்கும் ரசூலுடைய இது இல்லை. அதுக்கு பிறகு என்ன வருது? கால ரசூல் என்னங்கிறது வருது. அப்ப அது மிக குறைவான வார்த்தைகளா தான் இருக்குது, ரசூல்ல சொன்ன வார்த்தைகள். அப்ப ரசூல்ல சொன்ன வார்த்தைகள் மிக குறைவாக இருந்தும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த சஹாபியாக்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்குது. அதுல ஆச்சரியமான ஒரு பெரிய மக்கள் யாருக்கிட்டா சஹாபியாக்கள் தான். சஹாபாக்களை விட நமக்கு அவங்க மேல ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஏன்? சஹாபாவுக்கு அதிகமான நேரங்கள் ரசூல்லாவோட இருக்கவும், பார்க்கவும், பேசவும், பழகவும், போகவும், வரவும் எவ்வளவு வாய்ப்புகள். இப்போ அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் உடைய விஷயம் ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, அவங்க நாங்கள் இருவரும் ஒன்றாக போனோம், இருவரும் ஒன்றாக திரும்பினோங்கிறாங்க. என்ன? ரசூல்லாவோட நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம், 2 பேரும் ஒன்னா திரும்பினோம். அப்ப எவ்வளவு நேரம் 2 பேரும் ஒன்னாவே ரசூல்லாவோட இருந்திருக்காங்க, 2 பேரும் ஒன்னாவே திரும்பி இருக்காங்க, போனாங்க வந்தாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு பெண்களுக்கு இருந்துச்சா? இல்ல. இன்னும் சொல்ல போனா பெண்கள் அந்த காலத்துல சஹாபியாக்கள் ரசூல்லாவோட முறையிட்டாங்க, புகார் சொன்னாங்க. யார சொல்ல உங்களை நான் நெருங்க முடியல, உங்கள்கிட்ட ஏதோ மார்க்க விஷயம் கேட்கணும்னா நான் எங்களுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களோட எப்பவுமே ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க, எங்களை மிகைக்கிறாங்க. ஆகவே நாங்கள் அவங்களுக்கு உங்களை நெருங்க முடியல, ஆகவே எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு நாள்ங்கிறது நினைத்து பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நீங்க ஒரு வகுப்புக்கு ஒரு மதரசால படிக்கும் போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு சில இன்டர்வலை தவிர மற்ற நேரத்துல படிச்சுட்டு நீங்க அந்த நேரத்தை அவ்வளவு ஒதுக்குறீங்க. அந்த அளவுக்கு ரசூலை ஒதுக்குனாங்களா? இல்லை. அது மிக குறைவான நேரம். பிலாலும் ரசூல்லாவும் போவாங்க, பிலால் கூட இருப்பாங்க. ரசூல்லா பெண்களுக்காக மட்டும் ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்க. ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ, புதன் நினைக்கிறேன், ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்க. அவங்களுக்கு சில நசீஹத் செய்வாங்க, முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது, அவங்களுடைய லைஃபை மாத்தி இருக்குது. குர்ஆனுடைய ஆயாத்துகள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்தே அவங்க கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல் ஜும்ஆவுடைய தினத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா காஃப் ஓதுறது, மிம்பர்ல இருந்து சூரா காஃப் ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. மிம்பர்ல நின்று ரசூலுல்லாஹ் சூரா காஃப் ஓதி இருக்கிறாங்க. அந்த சூரா காஃப் வார வாரம் கேட்டு கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, அதாவது மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல எதிரில் உம்மு ஷரீக் நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க நினைக்கிறேன், அவங்க சூரா காஃப மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எப்படி மனப்பாடம் பண்ணிருக்காங்க? மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் ஜும்மா அன்னைக்கு சூரா காஃப ஓதுனதுதான். தொழுகையிலே ரசூலுல்லாஹ் ஓதுற வழக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க. மிம்பர்ல அதை மட்டுமே ஓதி ஜும்மாவுடைய உரை முடிச்சிருக்கிறாங்க. அப்படி பல ஜும்மாக்கள் நடந்திருக்குது.
அப்படி ஓதப்பட்டத பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிற சஹாபியா அதை சொல்றாங்க. அவங்க ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடிப்படையை உட்கார்ந்து கொண்டு இந்த சூரா காஃப் ஓதுவதை கேட்டு நான் மனப்பாடம் செய்து விட்டேங்கிறாங்க. இவ்வளவு ஆச்சரியமான விஷயம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஏன் அவங்கள்ட்ட நடந்துச்சுன்னா, அவங்க நான் வாழ்றது என் ரப்பு என்னை படைச்சிருக்கேன், நான் அவனுக்குத்தான் முதல்ல விசுவாசம், எனக்கு நபி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், நான் நேர்வழி பெறணும்னா அவர் மூலமா நேர்வழி பெறணும், நான் என்ன அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன்னா அதன் மூலமா தான் நான் நிச்சயமா சொர்க்கம் போக முடியும். எதுக்காக மார்க்க கல்வி படிக்கிறோம்னு கேட்டப்ப சொர்க்கம் போகணும்னு சொன்னீங்கல்ல, வெகுமதிக்கு வழி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பிரைஸ அடையணும், ஒரு அவார்டு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்குது இல்லையா, அது சரியான ரூட்ல போய் அதுக்கான எல்லா நிபந்தனைகளும் கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி ஆனாதான் சர்டிபிகேட் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், மெடல் கிடைக்கும் அப்படின்னு உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆகவேதான் இத்தனை நாள் நீங்க தவறாம காலேஜுக்கு வந்தீங்க, மதரசாக்கு வந்தீங்க, அட்டண்டன்ஸ் போட்டீங்க, இவ்வளவு நேரம் படிச்சீங்க, அப்புறம் எக்ஸாம் நடக்கும், அந்த எக்ஸாம்ல எழுதுனீங்க, அது நல்லா எழுதுனீங்க, இவ்வளவு தூரம் அதுக்கு உழைச்சிருக்கீங்க, ஒரு ஹிப்து பண்றீங்கன்னா இவ்வளவு இப்படித்தான் அதை குர்ஆனை ஹிப்து பண்ணணும், இவ்வளவு நேரம் ஹிப்து பண்ணணும், அதை இப்படிலாம் தடவை சொல்லி பார்க்கணும், அதுக்கு பிறகு அதுல திருத்தங்கள் வரும்போது தவறுகளை சரி செய்யணும், இப்படி ஒவ்வொன்றுக்குமான ஒரு உழைப்பு, ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், இது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் போதுதான் ஒரு கட்டத்துல அல்லாஹ் அதற்கு ஒரு பலனை கொடுக்கிறான். அது போலதான் சொர்க்கம்ங்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி உண்மையான இலக்கு. ஏன்னா நிச்சயமா நம்ம மௌத்தா போறது உண்மைங்கிற மாதிரி சொர்க்கம் இருக்கிறது உண்மை, நரகம் இருக்கிறது உண்மை. ஓகேயா? அப்போ மௌத்துக்கு பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணுங்கிறது எவ்வளவு உண்மை இல்லையா? அந்த உண்மையான அந்த சொர்க்கத்தை அடையணும்னா இங்க எவ்வளவு உண்மையா நாம அல்லாஹ்வுக்கு இருந்தால் மட்டும் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும். இதையெல்லாம் தாண்டி நம்ம இருக்கிற குறைபாடு அல்லாஹ் மன்னித்து, அல்லாஹ் நம்ம மீது கருணை காட்டி, நமக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி, ஷைத்தானுடைய குழப்பங்களை விட்டு நம்மை பாதுகாத்து, நம்முடைய ஹவா மன இச்சைகளை விட்டு பாதுகாத்து, இன்னும் ஷிர்கு குஃபரை விட்டு மட்டும் இல்ல பிதஅத்துகளை விட்டு பாதுகாத்து, பிதஅத் வாதிகளை விட்டு பாதுகாத்து, அத்தனை எல்லா ஃபித்னாக்களிலிருந்து நம்மை தப்பித்து இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு பாதையை தேடணும். அப்ப கல்வி இல்லாம, கல்வியுடைய அடிப்படையான நோக்கம் நம்மிடம் இல்லாம, அது சிதைஞ்ச நிலையில, அதுல இலக்கு தெளிவா இல்லாம நம்ம எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, நீங்க இங்க இல்ல, நீங்க மக்களோட ஹரம்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, அதோடைய பலன் ஒண்ணுமே இருக்காது. உண்மைதானே? ரசூலுல்லாஹி மஸ்ஜிது நபவில உட்கார்ந்து கல்வி தந்தாலும் சரி, ஒருத்தர் எதுக்காக உட்கார்ந்து இருக்காங்கிறத பத்தி இந்த தெளிவு இல்லைன்னு வைங்களேன், எல்லாம் வீணா போயிடும். இந்த தெளிவு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல இந்த கல்விக்காக உள்ள போராட்டம், இதுல உள்ள சிரமம் அத்தனை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு மகத்தான கூலிக்காக ஒரு உழைப்பார், அதான் அல் ஜன்னா. அப்போ இதெல்லாம் இப்ப வர்றது பிரச்சனைகள், ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒண்ணு, அது சோம்பேறி, என்ன விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் எனக்கு ஒரு மகத்தான இலக்கு இருக்கு, அதை நோக்கித்தான் நான் வாழ்றேன், அதுக்கு நான் இது மட்டும் தான் எனக்கு வழி, வேற எந்த வழியும் நான் போக முடியாது. நான் பயாலஜி பாட்டனி எதையும் படிச்சுட்டு நான் சொர்க்கம் போயிட முடியாது. அது இந்த உலகத்துல நான் இருக்கிறத உதவலாம், இந்த உலகத்துல நான் எனக்கு தேவையானதை அடையறதுக்கு உதவலாம், அவ்வளவுதான் அதுக்கு உதவும். அதை தவிர எனக்கு வேற எதுவும் உதவாது. ஒருத்தருக்கு நோய் இருக்குது, அவனுக்கு மருந்து கிடைச்சிச்சுன்னா, அவனுடைய நோய் போயிடுச்சுன்னா அதோடைய மருந்துடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த மருந்தை அவன் திரும்ப போய் பார்ப்பானா, அது தனக்கு தேவை நினைப்பானா, திரும்ப அந்த மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பானா? தேவைப்படும். அது மாதிரி இந்த உலகம், இந்த உலகத்துல நோக்கம் ஒண்ணுதான், அதை அடைச்சிட்டு திரும்ப இங்க ஒரு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இது நமக்கு தேவையில்லைன்னு நினைப்போம். உண்மையிலே தேவையில்லைன்னு சொர்க்கத்துக்கு போய் நினைப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இது தேவையில்லைங்கிற நினைப்போடுதான் நமக்கு சொர்க்கத்துக்கு போக தயாரா இருக்கும். இந்த உதாரணத்தை நினைச்சு பாருங்க. ஒருவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், திரும்ப இந்த உலகத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டா எந்த முஸ்லீம் ஆகுது, சொர்க்கவாசி யாராவது, அல்லாஹ் என்னை அந்த உலகத்துக்கே அனுப்பு, அங்க இந்த மாதிரி சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சினிமா படம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பாக்கணும்னு விரும்புவான் அவன். அப்படியா சொல்லிட்டு இருப்பான்? அப்படிப்பட்டவன் தான் சொர்க்கத்துக்கு போயிருப்பானா? அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஃபித்னாவும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் கேடுகளும், இதுல இருக்கிற குழப்பங்களும், இதுல இருக்கிற ஷிர்க்கும் குஃபரும், இதுல இருக்கிற வழிகேடுகளும் நம்மை மிகப்பெரிய அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நிலையில ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போய் தப்பிக்கலாம் நினைக்கலாம், சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப எப்படி ஓட விரும்புவான்? அப்போ சொர்க்கத்துக்கு போன ஒருவன் இங்க வர விரும்ப மாட்டான் என்றால், சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறவர் இனி எப்படி இருப்பார்? இதுதான் மார்க்க கல்வி சொல்லக்கூடிய இலக்கு. அப்ப சொர்க்கத்துக்காக மார்க்க கல்வி தேடுறேன்னா, நாங்க போறோம்னா எனக்கு என்ன வழிங்கிறது தெரியுதுக்கு மார்க்க கல்வி மட்டும்தான் வழி. அப்ப இந்த முதல் விஷயம் தெளிவா இருக்கும்.
இது தெளிவாச்சுன்னா அடுத்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது, கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் இருக்காது, நம்ம குறை சொல்றது இருக்காது, நம்முடைய வாழ்க்கையை பத்தி குறை சொல்றது இருக்காது, நம்முடைய குடும்பத்தை பத்தி குறை சொல்றது இருக்காது, நம்மோடு இருக்கிற கொலீக்ஸ், நம்மோடு இருக்கிற கிளாஸ்மேட்ஸ், நம்மோடு இருக்கிற தோழிகள் அல்லது நம்மோடு இருக்கிற மக்கள், யாரை பத்தி குறைகள் இருக்காது. ஏன்னா குறை சொல்லி நான் சொர்க்கத்துக்கு போக போறதுலேன்னு நமக்கு தெரியும். என்ன குறை சொன்னா நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு நினைச்சிருப்போமா? மார்க்க கல்வி நமக்கு அப்படியே சொல்லுது, நீ குறை சொல்லி போக போறது இல்லை, நீ உன் குறையை கண்டுபிடி. மார்க்க கல்வி சொல்லி கொடுக்குற உன்னுடைய குறையை நீ கண்டுபிடி, உன்னுடைய தவறுகளை நீ நீக்கு. அல்லாஹ்வுடன் அவனுடைய சொர்க்கத்தை அடைந்து அவனை பார்ப்பதற்கு எதெல்லாம் உனக்கு தடையா இருக்குதோ அந்த தடைகளில் இருந்து நீ நீங்கு, அந்த தடைகளை முட்டுக்கட்டைகளை விளக்கு. அப்போதான் அந்த ரூட்டை சரி பண்ணி நீ போக முடியும்னு சொல்லுது. அப்போ என்னென்ன பிரச்சனைகளை நாம இன்னைக்கு எதிர்கொள்றோமோ அதெல்லாம் பெரிய டீட்டெயில் பண்ண தேவையே இல்லை. நமக்கு ஒரு பட்டியல் போட்டுதுன்னு பார்க்கணும் அவசியமா இருக்காது. ஏன்னா நமக்கு எவ்வளவு பட்டியல் நீட்டினாலும் நம்ம பட்டியலை தூக்கி போட்டுருவோம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, நான் போயிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு நம்புறேன், அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுறேன், எனக்கு எதுவுமே தேவைப்படாது, அல்லாஹ் பக்கம் போகணும்னு விரும்புறேன், எனக்கு அது மட்டும் தான் தேவை. அவனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், அவனுடைய மகத்தான விஷயம் என்ன? அவங்க இந்த உலகத்திலே ஒரு மோசமான ஒரு மனிதனுடைய மனைவியா இருக்கிறாங்க, ஆனா ஒரு மிகச்சிறந்த முஸ்லிமா இருக்கிறாங்க. அவங்க எந்த மதரசால போய் படிக்கல, ஆனா அவங்களுடைய ஈமானுடைய மகத்துவம் எல்லா மதரசாக்கள்லயும் குர்ஆன்ல அல்லாஹ் ஆசியாவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறான்றது இன்னைக்கு சொல்லி கொடுக்கப்படுது. ஒவ்வொரு பெண்ணும் ஆசியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், மரியமை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஏன்னா அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். சரியா? அல்லாஹ் மிசால் சொல்றான், உதாரணம் சொல்றான். யாருக்கு? முஃமினான பெண்களுக்கு. எப்படி இருக்கணும்? இதோ மரியமை போல இருக்கணும், ஆசியாவை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசியாவுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டா, அவங்க ஒரு மிகப்பெரிய மாளிகையில மிகப்பெரிய ஒரு சீமாட்டியா மகாராணியா, ஏன்னா அன்னைக்கு அவன் தான் பெரிய ராஜா. யாரு? ஃபிரௌன். அவனுக்கு மனைவியா ஆசியா சொன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். அவன் அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு முடிவை பின்வாங்கினது ஆசியாவுக்கு மட்டும்தான். ஆண் குழந்தை ஒவ்வொன்னையும் 2 துண்டை வெட்டி போட்டுதான் மறுவேளை பாக்குறவனா இருந்தான். ஆனா ஆசியா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, இந்த குழந்தைய இது நம்ம கண் குளிர்ச்சியா இருக்கும், இதை நம்ம வச்சுக்கலாம், இதை நீங்க வெட்டிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆசியா மேல இருக்கிற ஒரே பிரியத்துக்காக ஃபிரௌன் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டான், அந்த ஸ்பாட்ல மாத்திக்கிட்டான். இதுக்கு அவனுக்கு அதுல விருப்பம் இல்லை, உனக்காக நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படித்தான் மூசா ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ள வராரு. அப்படித்தான் மூசா வளர்க்கப்படுறாரு. மூசா வளர்க்கப்பட்டது ஒரே ஒரு ரீசன், ஆசியாவுக்காக தான் வளர்க்கப்படுறாரு. மூசாவை உயிரோடு அவன் விட்டு வச்சது ஃபிரௌன் இந்த ஒண்ணுக்காக தான். ஆசியா மேல அவனுக்கு அவ்வளவு பிரியம் இருந்தது, அவ்வளவு மரியாதை இருந்தது. அவன் கொண்டிருந்த கொள்கையை ஒரு கொள்கையை அவன் வாபஸ் வாங்கிக்கிட்டான். அந்த ஒரு விஷயத்துல ஆசியாவுக்கு மூசா ஒரு குழந்தைய ஒரு பேபியா கண்ணு முன்னாடி வரும்போது ஆசியாவுக்கு பிடிச்சு போச்சு. ஆசியா தன் கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த குழந்தை உங்களுக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. அவை இதை நமக்கு கண்குளிர்ச்சியா நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிறான், இதை கொல்ல வேண்டாங்கிறான். மனைவிக்காக மாறிட்டான் அந்த இடத்துல. அப்படிப்பட்டவன் ஃபிரௌன். ஆனா குஃபுர் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் கேட்டா, சொந்த மனைவி, தான் ரொம்ப நேசிக்கூடிய மனைவி, அவள் தன்னுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல தனக்கு எதிரா தௌஹீதுக்காக நிற்கும் போது ஒரு காஃபிர் அதுல கருணை காட்ட மாட்டான். அப்படிங்கிற அளவுக்கு ஃபிரௌன் போன்ற ஒருத்தர் கருணை காட்ட மாட்டாங்கிறதுக்கு ஆதாரம் அவனுடைய செயல்பாடு. அப்போ எந்த அளவுக்கு தைரியமான தாவாவை ஃபிரௌனிடம் ஆசியா முன் வச்சிருந்தா அவன் கண்டகண்டமா வெற்ற அளவுக்கு தயாராயிருப்பான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு ஆத்திரத்தையே ஆசியாவுடைய தௌஹீத், அவனுடைய ஈமான் அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு மகத்தான ஈமான் உள்ளவங்க தான் ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்க அல்லாஹ்விடம் ஃபிரௌனை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், அந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டு பாதுகாப்பு தேடும்போது அல்லாஹ்விடம் ஒரு வீட்டை கேட்கிறாங்க. இப்ப இவங்க வாழ்ந்திருக்கிற வீடு மகத்தான வீடு. அப்ப என்ன சொல்ற, இந்த பைத்தன் ஃபில் ஜன்னாங்கறாங்க. அல்லாஹ்வே உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை கொடுன்னு கேட்கிறான். இவன் தான் வேணாம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க இருந்தது ஃபிரௌனோட இருந்தது.
ஆசியா விரும்புறதுன்னு கேட்டா, இங்க இந்த வீடுல வேணாம், இவ்வளவு பெரிய மாளிகை, இந்த அரண்மனை எது வேணாம், எனக்கு உன்னிட ஒரு வீடு வேணும், உனக்கு அருகில் வேணும், அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு ஒரு வீடு வேணும், அல்லாஹ்வோடு அங்கு அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு, அவனுடைய அழகை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வீடு. ஆகவே எனக்கு பைத்தல் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் கொடுன்னு கேட்கிறாங்க. சொர்க்கத்தை கேட்கும் போது சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தான் கேட்கிறாங்க. பைத்தல் ஃபில் ஜன்னாங்கிறாங்க. ஜன்னாவை கொடுன்னு கூட கேட்கல. அவங்க வார்த்தை எப்படி கேட்கிறாங்க? பைத்தல் ஃபில் ஜன்னா, ஏதேனும் ஒரு வீடு எனக்கு கொடு, உன்னிடம் கேட்கிறாங்க. அப்போ அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அவங்களுடைய ஈமான்? ஏன்னா அவங்க விளங்கிக்கிட்டாங்க, நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு என் ரப்ப வணங்கத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணும். என் புருஷன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் தலையாடணும் அவசியம் இல்லை. எனக்கு என் புருஷன் எனக்கு அரசன் சொல்றதுக்கு உண்மையில தகுதியான பெண்ணு யாரா இருப்பா? ஆசையா தானே இருக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய புருஷன் யாரு? அரசன். இன்னைக்கு ஒரு சாதாரண பெண் சொல்ற என் புருஷன் எனக்கு அரசன், ஆனா அவன் அரசன் இல்ல, அவன் சாதாரண ஆளு. சாதாரண ஆளையே இன்னைக்கு ஒரு பெண் நினைக்கிறா, அவள் ஒரு மனைவி ஆயிட்டாலும் என் புருஷன் எனக்கு அரசன். உண்மையிலேயே ஒரு விதத்துல அவன் ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவன். அந்த பெண் அந்த கணவனுக்கு கீழே தான் கட்டுப்பட்டு இருப்பா. ஏன்னா அவளும் அவனும் சேர்ந்துதான் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியும். இதுல ரெண்டு பேருக்கு ஒரு புரிந்துணர்வு தேவைப்படுது, ஒரு விட்டு கொடுத்த தேவைப்படுது. சில முடிவுகளை எடுக்கும் போது அவனுடைய முடிவு இறுதி முடிவா இருந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அரசன் அவனை சொல்றதை கொண்டு அந்த பெண்ணுடைய வார்த்தை, அவன் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன், அவன் ஹராம சொன்னாலும் கட்டுப்படுவேன், அவன் குப்புற சொன்னாலும் கட்டுப்படுவேன், அவன் பாவத்தை சொன்னாலும் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற கருத்தா இருந்தா, அப்படி பார்த்தா உண்மையான அரசன், பெரிய அரசனா இருந்த, மோசமான பெரிய ராஜாவா இருந்த பிறோனை கூட ஆசையா தூக்கி எறிஞ்சாங்க. நீ என்னடா உன்னுடைய எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா, நீ என்னதான் நீ என்ன செய்தாலும் சரி, நீ வெட்டி போட்டாலும் சரி, நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் இந்த இடத்துல. அப்போ ஆசியா போன்ற பெண் ரொம்ப தகுதியான பெண். உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு, அந்த தாய்க்கு கணவனா இருக்கிற உண்மையிலே பெரிய ராஜா தான். ஆனா என் புருஷன் எனக்கு அரசன் சொல்லிட்டு அவங்க நிக்கல. அல்லாஹ் தான் உண்மையான அரசன். அல் மாலிக், மாலிக் யௌமித்தீன், என்ன தீர்ப்பு நாளுடைய அதிபதி, ராஜா அவன் தான். அப்போ அல் மாலிக், அப்படி அல் மாலிக்காக இருக்கக்கூடிய அவனுக்கு நான் கட்டுப்பட வேண்டும். ஏன்னா அவன் என்னை படைத்து அதுக்கு தான். இந்த அரசன் மட்டும்தான் படைக்கிற அரசன். மத்த எந்த ஆட்சியாலும் எந்த அரசன் எதையும் படைக்கிறது இல்லை. அவன் இருக்கிற படைப்புகளை ஆட்சி செய்யறதுக்கு, ஆதிக்கம் செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இதுதான் அவன் செய்வான். ஆனா உண்மையான அரசனாகிய அல்லாஹ், அவன் எப்படிப்பட்டவன்? ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷின் அதிபதி, வானங்கள் பூமிகளின் அதிபதி. அவனே ரப்பின் நாஸ், மனிதர்களின் அதிபதி. அப்படிப்பட்ட அரசனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு மாணவர் மாணவி, யாராக இருக்கட்டும், அப்ப அல்லாஹ் என்னை படைத்தது நோக்கம் இதுதான்ங்கிறத விளங்கினா மட்டும்தான் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இது சந்தோஷமா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு, இதுக்காகத்தான் நான் எல்லாத்துலயும் இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு பெண்ணிடம் ஒரு ஆணிடம், ஏங்க நீங்க இப்படி நடக்கிறீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க? அல்லாஹ் எனக்கு இதைத்தான் சொல்லியிருக்கான், என் ரப்பு இதைத்தான் சொல்லியிருக்கான், என் நபி இப்படித்தான் வழிகாட்டி இருக்காங்க, அந்த நபியை பின்பற்றி போன என்னுடைய தோழர்கள் சஹாபியாக்கள் இப்படித்தான் இருந்திருக்காங்க. இதுதான் எனக்கு போதுமானது, வேறு ஒண்ணுமே இங்க தேவைப்படாது. ஏன்னா எவ்வளவு காலத்துல நான் இருக்க போறேன்னு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் எப்ப கூப்பிடுறேன் அப்ப போறேன். அவனுக்கு பிடித்தமான முறையில நான் வாழ்றதுக்கு எனக்கு அவன் ரூஹ கொடுத்திருக்கான், உடம்ப கொடுத்திருக்கான், பார்வை, சக்தி, கை, கால் எல்லாமே கொடுத்திருக்கான், எனக்கு உணவை கொடுக்கிறான், எனக்கு ஆடை, என்னுடைய மானத்தை மறைக்க ஆடை கொடுத்திருக்கிறான், எனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு ஹிஜாபை கொடுத்திருக்கிறான். எல்லாத்துலயும் ரப்பு என் மேல காட்டுற கருணை நான் அணுவா பார்த்துட்டேன். என் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ரத்தம் ஓட ஓட எனக்கு அந்த கருணை உள்ள ஓடிட்டு இருக்குது, எனக்கு உணர்றேன். என்னுடைய இதயம் லப்டப்புன்னு துடிக்க துடிக்க அந்த கருணையால் தான் நான் இந்த உலகத்துல என்னுடைய இதயம் துடிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதை நான் உணர்கிறேன். நான் தூங்கும் போது, நான் விழிக்கும் போது நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். தூங்க போதும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா என்று சொல்றேன். அவனுடைய பெயரை சொல்லிதான் நான் சாகிறேன், நான் அவனை பெயரை சொல்லிதான் நான் உயிர் பெறுவேன்கிறேன். அதான் அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது, அமுதுனா செத்து போறேன்னு அர்த்தம். வ அஹ்யா, உயிர் பெறுவேன். கண் விழிச்சவனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, அவன் தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தான் அப்படின்னு நம்புறேன். அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், நாங்கள் செத்து போன பிறகு, நாங்கள் மௌத்தா போன பிறகு எங்களுக்கு திரும்ப உயிர் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன். ஒரு சின்ன தூக்கத்துல எனக்கு உயிர் எடுக்கப்பட்டு திரும்ப நான் விழிக்கும் போது உயிர் கொடுக்கப்பட்டு நான் வாழ்றேன்னா, நான் ஏன் வாழ்றேன்? நான் அல்லாஹ்வை பத்தி பேசுவதற்கும், அல்லாஹ்வை பற்றி வாழ்றோம், அவனை வணங்குறதுக்கும், அவனுக்கு பிடிச்சது அவனை புகழ்வதற்கும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, சுப்ஹானல்லாஹ் சொல்ல,
நான் ஒரு காரியம் செய்ய போறேன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாலும் நடக்கும், அவன் மேல நம்பிக்கை வச்சு போக. எதான்னா அவனுடைய நம்பிக்கையின் அடிப்படை, அவன் மீதான நம்பிக்கையில தான் நான் இயங்குறேன், நான் நடக்கிறேன். என்னோட எந்த அசைவா இருந்தாலும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் இருக்குன்னு நான் விரும்புறேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ விரும்புறாங்க பாத்தீங்களா? அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவங்க விளங்குறதுல. அப்படி இருக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸே நமக்கு இருக்காது. என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்ளணும் அந்த பிரச்சனை அதை சவாலை எதிர்கொள்ளும். அதை எப்படி சரி செய்வோம்? அல்லாவோட உதவி கொண்டு. உடம்பு சரியில்லை, அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுக்கட்டும், அது நான் என்ன மருத்துவம் எடுத்துக்கணும் அதை சரி பார்த்துக்கிறது. அல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியலையே, அல்லாஹ் ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக கேட்கிறது. ஒவ்வொன்றிலும் எனக்கு யார் வழியாக அல்லாஹ் எனக்கு சில உதவிகளை தருவான். ஓகே, எனக்கு ஒரு விஷயத்தை புரியலையா, என்னுடைய ஆசிரியர் நான் கேட்டு தெளிவுபெற்றுக் கொள்வேன், நான் பாவங்களை விட்டு விலகுவேன். முதல்ல விஷயம் ஒரு கல்வி தேடுமான பாவங்களை விட்டு விலகும், ஹராமான காரியங்களை விட்டு விலகும், நேரம் வீணடிப்பதை விட்டு விலகும். ஏன்னா நேரத்தை வீணடித்து அது பெரும்பாவத்தில். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் அது குற்றம் பிடிப்பான். அந்த நேரம் கொடுக்கப்பட்ட அமானத்து. மொபைல் போன்ல வீணான விஷயங்களை பார்க்கிறது, அதுல நேரத்தை செலவழிக்கிறது, அதை விட்டு விலகணும். நிறைய தேவையில்லாத ஷார்ட்ஸ், அது இது தேவையில்லாத சினிமா, சீரியல், பாட்டு, மியூசிக், இந்த விஷயங்கள், கேம்ஸ், வெட்டியான பேச்சுக்கள், அதை விட முக்கியமான, இது எல்லாத்தை விட முக்கியமா புறம் பேசிக் கொண்டிருப்பது, மற்றவங்களுடைய குறைகளை ஆராய்வது, அதை பத்தி பேசிக் கொண்டிருப்பது, அதுல சந்தோஷம் அடைகிறது, அவதூறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அதை விட்டு விலகும். இத்தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது. இத்தாஅத்துர் ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிவது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உடையவர் கட்டுப்படுங்கள். இது ஒரு அடிப்படை. அப்போ ஆசிரியர் கீழ்ப்படி ஒரு சிறந்த மாணவருடைய பண்பு, கற்றுக்கொள்வதை சரியான முறையில எடுத்துக்கொள்வது, கற்றுக் கொடுக்கப்படுவதை எடுத்துக்கொள்வது, கடமைகளை செய்வது, அதற்காக முடிந்த வரைக்கும் முயற்சி செய்வது, அதுக்கு அல்லாஹ்விட உண்மையாக இருப்பது, அதை இஹ்லாஸா செய்வது, வேற எந்த பாராட்டு, புகழ்ச்சி, முகஸ்துதி எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அது எதுவுமே எனக்கு தேவையில்லை, அது எல்லாமே அழுக்கு, அது என்னை அசிங்கப்படுத்தும், என் மீது துர்நாற்றத்தை வீச வைக்கும், அல்லாஹ்வுடன் நான் நெருங்குவதற்கு அந்த அழுக்கு, அந்த அசுத்தம் எல்லாமே தடையாக இருக்கும், அது ஒரு காலம் எனக்கு உதவ போறது இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாயிரும் அப்படின்னு ஒருத்தர் உணர்ந்து புரிந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை குறித்த கேள்வி எழுப்பிக் கொண்டே, தன்னை விசாரணை செய்து கொண்டே, தன்னை தானே குறை செய்து கொண்டே, குறை சொல்லிக் கொண்டு, தான் இருக்கிற விஷயங்கள் எதெல்லாம் தன்னிடம் இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடித்துக் கொண்டு, அதை ஆராய்ந்து கொண்டு, அதுல குறையை தனக்குள் தேடிக்கொண்டு, ஒவ்வொன்றிலும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய காரியங்களை சீர்படுத்துவதுதான் மார்க்க கல்வி சரியான பாதையில் நம்ம கொண்டு போறதுடைய அடிப்படை. ஆக இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்குமே அப்படிப்பட்ட தெளிவையும் நல்ல அறிவையும் தெளிவான சிந்தனையையும் நோக்கத்தையும், நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸையும், அமல்களிலே ஒழுங்கையும், இன்னும் அதுல அல்லாஹ்வுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய வாழ்க்கையையும், அது மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருப்பது, அல்லாஹ்வுக்கு முன்பு வெட்கப்படுவது. அல் ஹயா மினல் ஈமான், ஷுஅபல் ஈமான். அல் ஹயா நாணம், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளது, ஈமானின் ஒரு கிளை. அப்படின்னா என்ன? அப்போ நம்முடைய ஈமான் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பதற்காக அந்த ஈமான் வெட்ககரமான காரியத்தை விட்டு நம்மை தடுக்கக்கூடியதா இருக்கும், மானக்கேடான காரியத்தை விட்டு நம்மை தடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த ஈமான் உண்மையில் செழிப்பா இருக்கும், உண்மையா இருக்கும், வலுவா இருக்க வேண்டும், அது அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும், பாவங்களை கொண்டு அது குறையக்கூடாது. அப்போ இந்த விஷயங்களிலே தெளிவாக சரியான அஹ்லு சுன்னா வல் ஜமா, சுன்னாவை பின்பற்ற, நபிகளை பின்பற்றக்கூடிய அகீதா, கொள்கையை படித்துக் கொள்ளணும். சஹாபா எப்படி இந்த தீனை விளங்கினாங்க? அஸ்ஸலஃபு ஸாலிஹ், நேர்வழி பெற்ற நல்லோர்கள், முன் சென்ற நல்லோர்கள், அந்த நல்ல மக்கள் சஹாபா, தாபிஊன், தபூ தாபியின், அவங்க இந்த தீனை எப்படி, என்ன மன்ஹஜ், என்ன வழிமுறையில், அணுகுமுறையில் இந்த தீனை அணுகினாங்க அப்படிங்கிறத விளங்கி சரியான உலமாக்களை அறிந்து கொண்டு, அவங்களுடைய உபதேசங்களை கேட்பதை கொண்டு, அவங்களுடைய கல்வியிலிருந்து பயனடைவதை வைத்து, அவங்களுடைய சரியான நல்ல தரமான நல்ல நூல்களை தேடி படிப்பதை கொண்டு, அவங்களுடைய உரைகள் மூலமா குறிப்பெடுப்பதை கொண்டு, அதுல முக்கியமான விஷயங்களுடைய வாழ்க்கையில் உடனுக்குடனே அதை செயல்படுத்துவதை கொண்டு தான் நம்முடைய காரியங்கள் சீராகி கல்வி பலன் தரும், அந்த கல்வி நிலையாக இருக்கும், அந்த கல்வி வீணாகாது, அந்த கல்வியின்
ஒவ்வொரு வினாடியும் அதை தேடிக்கொள்ற, அதை பின்பற்ற ஒவ்வொரு வினாடியும் அது சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாக, அல்லாஹ்வோட உண்மையாக நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அவனுக்கு உண்மையாக வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.